இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெட்மி 8ஏங்கிற மாடலுக்கு தான் டிஸ்ப்ளே மாற்ற போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் கழட்டி வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா, புது டிஸ்ப்ளே தான். பாருங்கள், ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுட்டேன். கடையிலலாம் எங்கேயும் கிடைக்காது. ஏதோ தெரிஞ்ச கடை மூலிமா போனீங்கன்னா தான் வாங்க முடியும். எதுக்கு அந்த ஸ்டிக்கரை நான் பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எர்த்து கிடைக்கும். டச் வந்து அங்கேயும் இங்கேயும் ஒர்க் ஆகாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கோசரம். இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் பேஸில் மோதி ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது. ஓகேங்களா? அப்புறம் இந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக அந்த சுரண்டிக்கிங்க. பழைய பசை இருந்துச்சுன்னாலும் பிரச்சனை தான். நல்லா டிஸ்ப்ளே உட்காராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்பராக வச்சு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. வச்சு பார்த்ததுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்து கம்மு போட ஆரம்பிச்சுட்றோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, நான் ஸ்பீடு பண்ணி விட்ருக்கேன். அப்போ தான் ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போட முடியும். அதனால் ஸோ அடுத்து கம்மு போட்டுக்குங்க. இந்த நம்பரில் இருக்க கம்மு வாங்கிக்கோங்க. பிளாக் கலர் பார்த்து வாங்கிக்கோங்க. ஒயிட் வாங்கினீங்கன்னா டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது சைடில் ஒயிட்டாக தெரியும். பிளாக்னால் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். எட்ஜஸ்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ எதனால் வீடியோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தனே தான் வீடியோ எடுத்து நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான். இன்னொருத்தர் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இன்னொருத்தர் இல்லை. ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸ்டாண்டு கூட கிடையாதுங்க. ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் வச்சு தான் எடுத்தேன். ஓகே, அவ்வளோதாங்க. கம்மு போட்டாச்சு. டிஸ்பிளே வச்சு எட்ஜஸ்லாம் மட்டும் டச் பண்ணி விடுங்க. மற்ற இடத்துலலாம் பெட்டுவாதீங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்டரி லைனையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரி லைனை கழட்டியே வச்சுருங்க. ஏன்னா ஏதாவது ஷார்ட் ஆகி போயிடும். அதனால தான். ஓகே, டிஸ்பிளே ஆகிடுச்சு பார்த்துக்குங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. எல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே, டிஸ்பிளே லைன் கழட்டி விட்டுருங்க. ஸ்க்ரூலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பேனல் போடும்போது பேட்டரி லைன் மட்டும் போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சதுங்க வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி கொடுங்க. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ கமிங் சூன்.